நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க கூகுள் லென்ஸை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த கூகுள் லென்ஸ்ல ஒரு அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் நம்முடைய வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அதே மாதிரி தமிழ் டெக் நிருபரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் இன்டர்நெட் இல்லைன்னா உங்களால் எதையுமே சர்ச் பண்ணி பார்க்க முடியாது. பட் இந்த கூகுள் லென்ஸ் மூலியமாக நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் எந்த மொழியும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதுவும் நம்முடைய மொழிக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயமா இருக்குது. இந்த செட்டிங்ஸ் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கூகுள் லென்ஸ் மூலியமாக நீங்கள் எந்த மொழியையும் நீங்கள் உங்களுடைய மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்டர்நெட் இல்லாமல் ஆஃப்லைனில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அந்த செட்டிங் கூகுள் லென்ஸில் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிடலாமா? கண்டிப்பாக. வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மோக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்கள் ஃபோன் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் கூகுள் லென்ஸை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கூகுள் லென்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள் கீழே. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மொழிகளை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனை இப்போ கொடுத்துருக்காங்க கூகுள் லென்ஸில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்துங்க. நம்ம மொழியையும் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழ். நான் என்ன பண்ணுறேன், இதை பக்கத்தில் அப்படி கொடுத்து டவுன்லோட் கொடுத்துறேன். ஒரு 45 MB கொண்ட தமிழ் லாங்குவேஜ் ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும் உங்களுடைய ஃபோனில். பக்கத்தில் பாருங்கள், அந்த டவுன்லோடிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படின்னா ஆங்கிலத்திலேருந்து தமிழ் மொழிக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், அதுவும் இன்டர்நெட் இல்லாமல். ஸோ என்னுடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மொபைல் டேட்டாவை நான் உங்கள் முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு நான் கூகுள் லென்ஸை பயன்படுத்தி ஆஃப்லைனில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு சில வினாடிகள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், இப்போ நம்ம தமிழ் மொழியை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மொபைல் டேட்டாவை டேர்ன் ஆஃப் பண்ணுறேன். டேர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்லி டேர்ன் ஆஃப் ஆகிடுச்சு மொபைல் டேட்டா. இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து எக்ஸிட் கொடுத்துறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்கிறேன், செக் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள், பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகுதா? எப்படி? அதாவது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அப்படியே தமிழில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ கூகுள் லென்ஸில் நீங்கள் ஆஃப்லைனில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எல்லா மொழிகளுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கல. நீங்கள் போய் இந்த இடத்துல போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொழி இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஆஃப்லைனில் ஃபட்டாஃபட் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இது, ரொம்ப அவசியமான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுள் லென்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதுவும் ஆஃப்லைனில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் எப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த செட்டிங்கை அனுபவிக்கட்டும். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு கிளிக் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.